கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக கர்த்தருடைய பெரிதான நாமத்திலே நாம் ஒன்று கூடி வந்திருப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். விசுவாசம் என்பது ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஆணிவேர். அந்த விசுவாச வாழ்க்கை தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பதை குறித்து நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு கூட அந்த சப்ஜெக்ட் தான் நாம் பேச போகிறோம். ஏன்னா கண்ணன் சொல்லுங்க. கடந்த வாரம் நீங்கள் யோசுவாவை பற்றி சொன்னீங்க. ஆமாம், யோசுவாவுடைய விசுவாசம் அவருடைய வாழ்க்கைக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருந்ததை பற்றி சொன்னீங்க. அற்புதமான ஒரு மனிதன். ஆமாம், அந்த வகையில் இந்த வாரம் நீங்கள் யாரை பற்றி சொல்ல போகிறேன்னு கேட்க அவளோட காத்துட்ருக்கோம். அது வரையா என் சாய்ஸில் விட்டீங்களா? ஆமாம். சரி. பிரியமான சகோதரர்களே, யோசுவாவை பற்றி நான் சென்ற வாரத்திலே சொன்னேன். அந்த யோசுவாவுக்கு அவ்வளவு விசுவாசம் வந்த ரகசியம் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? யோசுவா ஏன் அவ்வளவு வைராக்கிய ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாக அவர் இருந்தார் என்பதற்கு வசனம் இருக்கிறது. யோசுவா சூரியனை நிற்க சொன்னார், சந்திரனை நிற்க சொன்னார், மகத்தான பெரிய வேலைகளை செய்தார். ஒரு வாலிப பையன் அவ்வளவு வல்லமையாக செயல்பட்டார். அந்த அளவிற்கு அவருக்கு விசுவாசம் வந்ததற்கு உண்டான காரணம் என்ன? இன்றைக்கு அந்த விசுவாசம் நமக்கு இல்லை, அவருக்கு அந்த விசுவாசம் இருந்தது. அதற்கு உண்டான காரணத்தை யாத்ராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11 முடிய. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 7வது வசனம் முதல். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடு பேசினார். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். போதும். யோசுவா என்னும் மோசேயுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன், அந்த வார்த்தையை கவனிங்க. பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இன்னைக்கு சபைகளில் ஒரு நாளைக்கு இருக்கணும்னா கூட ஜனங்கள் ரொம்ப யோசிக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் முழுவதுமாக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபத்தோடு வேத வாசிப்போடு காத்திருக்கலாம் என்றால் கூட ஜனங்களுக்கு முடியலை. ஆனால் யோசுவா என்னை போல ஒரு வயசான மனுஷன் இல்லை. வயதானவர்கள் ஒரு வேளை வேற ஒன்றும் பண்ண முடியாது, உட்காந்துப்பாங்க. ஆனால் இவர் ஒரு வாலிபன். இன்றைக்கி வாலிபர்களுடைய நிலைமைகள்லாம் எப்படி இருக்குது? ரொம்ப படு கேவலமாக இருக்குது இல்லையா? வாலிபர்களுடைய நிலைமைகள், அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்க, தங்களுடைய பொழுதை எப்படி கழிக்கிறார்கள் என்பதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் நம்மால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்படி இன்றைக்கு கேவலமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அதைத்தான் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். 1000 நாட்களை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்தில் தங்கியிருக்கக்கூடிய ஒரு நாள் நல்லது, சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன் என்றார் தாவீது ராஜா. தேவ சமூகத்திலே எந்த அளவிற்கு நீங்கள் காத்திருக்கிறீர்களோ, நாம் காத்திருக்கிறோமோ, அந்த அளவிற்கு தேவனுடைய வல்லமை நமக்கு கிடைக்கும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது.
எவ்வளவு நேரம் நாம் வேதம் வாசிக்கிறோம், எவ்வளவு நேரம் நாம் ஜெபிக்கிறோம், தேவனை பற்றிய சிந்தனை எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறதா? அப்படி இருந்தால் அநேக நேரத்தை நாம் தேவனுடைய சமூகத்திலே கழிக்கக்கூடிய ஜனங்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்மிடத்திலும் தேவனுடைய வல்லமை விளங்கும், நம்முடைய விசுவாசமும் வளர்ச்சி அடையும். சும்மா ஞாயிற்றுக்கிழமைக்கு பைபிளை கையில் எடுத்துன்னு வர்றது, 1 மணி நேரம் 2 மணி நேரம் சபையில் இருக்கிறது, அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு போய் பைபிளை செல்ஃபில் வச்சுருறதா? கிராமங்கள்லன்னா இரவானம், இங்கே சென்னையிலன்னா செல்ஃபா அங்கே வச்சிடுறது. அதுக்கப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை அதுக்கும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையோ சர்ச்சுக்கு போகணுங்கக்கூடிய ஒரு சிந்தை வந்தால் பைபிள் எடுத்து தூசியை தட்டிட்டு எடுத்துக்கிட்டு வர்றது. இப்படி இருந்தால் தேவ வல்லமை விளங்குமா? விசுவாச வீரர்களாக வாழ்ந்தார்கள். யோசுவா வாலிப பிராயத்தில் அவர் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் ஆசாரிப்பு கூடாரத்திலேயே தரித்திருந்தார். அவருடைய வாழ்க்கையில விசுவாச வல்லமை விளங்கியது. சூரியனை நில்லென்றார், சந்திரனை நில்லென்றார். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று சொல்லி பைபிள் சொல்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரத்திலே சொல்லுவார், மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? கர்த்தர் நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்தறிகிறார். என்னுடைய உள்ளத்தை பார்க்கிறார், உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார். நாம் எதற்காக இப்படி கூடியிருக்கிறோம், நம்முடைய நோக்கம் என்ன, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிகிறார். நம்முடைய உள்ளத்திலே கர்த்தர் விசுவாசத்தை காண்கிறாரா? நமக்கு ஒரு யோசுவாவை போல நாமும் மாற வேண்டும் என்கின்ற வாஞ்சை நமக்கு இருக்கிறதா? நாம் ஆசைப்பட்டால் கர்த்தர் கொடுப்பார், இல்லையா? தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்குவார், 107வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம். அதனால் அருமையான சகோதர சகோதரிகளே, யோசுவாவை போல விசுவாச வீரர்களாக வாழ நாம் வாஞ்சிப்போம், நாம் ஆசைப்படுவோம். நியாயமான ஆசைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார், தவற மாட்டார். இன்றைக்கு இன்னொரு அருமையான ஒரு மனிதனை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அது யார் என்று கேட்பீர்கள் என்றால், இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல், அவருடைய குமாரனாகிய யோனத்தான். யோனத்தானுடைய விசுவாச வாழ்க்கையிலே அவர் எப்படி வெற்றியடைந்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் 1 சாமுவேலின் புத்தகம் 13வது அதிகாரத்தை எடுங்கள், முதல் வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 1வது வசனம். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது. 5வது வசனம். 5வது வசனம். பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். பாருங்க, பெலிஸ்தியர்கள் எப்பொழுதுமே அவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமானவர்கள். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலோடு சண்டை போடுவதுதான் அவர்களுடைய பொழுதுபோக்கு. அந்த பெலிஸ்தியர்கள் இப்பொழுது யுத்தத்துக்கு வந்திருக்கிறார்கள். ரதங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு ரதத்தை நிப்பாட்டுறதுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும்? ஒரு சதுரம், அதாவது 10க்கு 10 இடம் தேவைப்படுமா? இப்போ இவங்க கொண்டு வந்திருக்குது 30,000 ரதங்கள். இந்த 30,000 ரதங்களை மனக்கண்ணிலே கொண்டு வாருங்கள். 30,000 ரதம், அந்த ரதத்திலே பூட்டக்கூடிய குதிரைகள், அந்த ரதத்திலிருந்து ஓட்டக்கூடிய சாரதி, அந்த ரதத்திலிருந்து யுத்தம் பண்ணக்கூடிய வீரன். அப்படியே உங்கள் மனக்கண்ணில் ஒரு காட்சியை கொண்டு வாங்க. இப்போ இதை பார்க்கும் பொழுது சிங்கத்திற்கு ஒப்பான இருதயம் உள்ளவனுக்கும் பயம் ஏற்படுமா, ஏற்படாதா? ஆனால் இங்கே யோனத்தான் என்கின்ற சவுலின் குமாரனுக்கு அப்படி ஒரு பயமே ஏற்படவில்லை. 14வது அதிகாரம் 6வது வசனம் வாசியுங்கள். 1 சாமுவேல்
14வது அதிகாரம் 6வது வசனம். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அநேகம் பேர் அந்த பாளையத்துக்குள்ளே நம்ம போகலாங்கிறாரு. பாளையத்தில் என்ன இருக்குது? 30,000 ரதங்கள் இருக்கு. எனக்கெல்லாம் இப்போ கற்பனை பண்ணி பார்க்குறப்போவே வியப்பாக இருக்கிறது. 30,000 ரதம் எவ்வளவு இடத்துல அது பரம்பி இருந்திருக்கும். அந்த பாளையத்திற்குள்ளே ஒரு தனி மனிதன் வாலிபன். இவர் வாலிபன் சொல்ல முடியாது யோனத்தானே. அவருக்கு எப்படியும் ஒரு, என்னுடைய கணக்கின்படி ஒரு 35 வயசுக்கு மேலே இருக்கணும். என்னுடைய கணக்கின்படி 35 இருக்கலாம். ஏனென்றால் அவர் 35 இல்லைனாலும் ஒரு 25 வயசாவது இருக்கணும். அந்த 13வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி வெற்றி கொண்டார்னு ஒரு வார்த்தை வரும். அப்போ அவர் சின்ன பையனாக இருக்க முடியும், சரியா? அதனால் அவர் ஒரு பெரிய ஆளாக தான் இருந்திருப்பார். இப்போது எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டும், 30,000 ரதத்தை பார்த்துவிட்டு தைரியமாக ஒரு வேலைக்காரனை மட்டும் தன்னோடு கூட்டிக் கொண்டு அவர் பாளையத்திற்குள்ளே போகிறார். அதற்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தம்பி? 6வது வசனத்தில் பின்பகுதி, அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடையில்லை. பாருங்க, இவருடைய காலத்தில் அல்ல, பின்னால் அந்த எசேக்கியா என்று ஒரு ராஜா வருகிறார். அவருடைய காலத்திலே கர்த்தர் ஒரே ஒரு தேவதூதனை வைத்து சீரியர்களுடைய பாளையத்திலே ஒரு ராத்திரியிலே 1,85,000 பேரை கொண்டு போட்டார். ஆயிரக்கணக்கில் அல்ல, லட்சக்கணக்கு. 1,85,000 பேரை கொண்டு போட்டார். அப்படி என்றால் இப்போ இந்த யோனத்தான் சொல்றார் இல்லையா, இந்த வார்த்தையில் அர்த்தம் இருக்கா இல்லையா? அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது கர்த்தருக்கு தடையில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அன்றாட ஜீவியத்திலே விசுவாசத்தினாலே நாம் அடைந்த வெற்றிகளை எண்ணி பார்க்க உங்களால் முடிகிறதா? மலை போலே சோதனை வரும், வேதனை வரும், துன்பம் வரும், துயரம் வரும். ஆனால் ஒரு ஜெபம் எப்படி சூரியனை கண்ட பனி மறைகிறதோ அதே போல நம்முடைய சத்துருக்கள் நம்மளை விட்டு அகன்று போவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவம் இருக்கும் என்று எண்ணுகிறேன். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவங்க சொல்ற சாட்சி இவங்க சொல்ற சாட்சி இல்லை. உங்களுடைய சொந்த சாட்சி என்ன? நம்முடைய சொந்த சாட்சி என்ன? எவ்வளவோ பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் மனிதரை சார்ந்து போகிறோமா அல்லது கர்த்தரை சார்கிறோமா? எரேமியா சொல்லுகிறார், மனிதர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனிதன் சபிக்கப்பட்டவன். நம்ம ஏற்கனவே இந்த வசனத்தை இந்த மனிதர்களை சார்ந்த, அதாவது செப்பரேட்டட் லைஃப், கர்த்தருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம், அந்த தலைப்பில் நம்ம பேசுகிறப்போ இந்த வசனம் நம்ம சொல்லியிருக்கிறோம். விசுவாசி எப்பொழுதுமே மனிதர்களை சார்ந்து ஜீவிக்கக்கூடாது, மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் விசுவாசி கர்த்தரை மாத்திரமே நம்ப வேண்டும். இந்த யோனத்தான் கர்த்தரைத்தான் நம்பினார். அதிகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது கர்த்தருக்கு தடை இல்லை என்று சொன்னார். அடுத்தாப்புல இன்னொரு வார்த்தை அவர் சொன்னதை பார்க்கணும். 6 முன்பகுதி வாசிங்க. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம். இஸ்ரவேலை பொறுத்தவரை விருத்த சேதனம் இல்லாதவனை அவர்கள் மனிதனாகவே மதிப்பதில்லை. இந்த விருத்த சேதனம் என்பது ஆபிரகாமுடைய விசுவாசத்திற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்ட ஒன்று. இது நியாயப்பிரமாணத்தில் சேர்க்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்திற்கு முன்னதாகவே வந்த ஒன்று நியாயப்பிரமாணத்தில் சேர்க்கப்பட்டது. விருத்த சேதனம். விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பெண் கொடுக்க மாட்டார்கள் இஸ்ரவேலர்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே விருத்த சேதனம் என்பது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒன்று. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது 8வது நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்.
அதனால இவர் ரொம்ப அலட்சியமாக சொல்றாரு, விருத்த சேதனம் இல்லாத பயல்க தானப்பா, வா அவனுடைய தானியத்திற்குள் நாம் போவோம், நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ சம்மந்தம் இல்லாமல் பேசுறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு ஒரு இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஐடியா எண்ணம் வருது. நியாயப்பிரமாணத்திற்கு முன்னதாகவே கொடுக்கப்பட்டது தசம பாகம். அந்த தசம பாகம் பின்னர் நியாயப்பிரமாணத்திலே சேர்க்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் தசம பாகத்தை கட்டாயப்படுத்துகிறார்கள். அது நியாயப்பிரமாணத்திற்கு முன்னதாகவே இருந்தது, நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டது. மல்கியா அதை ரொம்ப அழுத்தி பேசுகிறாரு. எதனாலே என்னை வஞ்சித்தோம் என்று கேட்கிறீர்களோ, உங்களுடைய தசம பாகத்தினாலும் காணிக்கைகளினாலும் தானே என்று மல்கியாவில் எழுதியிருக்கு. அதனால நீங்கள் கட்டாயமான முறையில் என்ன பண்ணணும், தசம பாகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு எல்லா சபைகளிலையும் பிரசங்கம் பண்ணுறாங்க. அவன் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலினாலும் தசம பாகத்தை கொடுக்கும்படியாக பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க. சரியா? இப்போ எனக்கு ஒரு சின்ன மண்டை குடைச்சல் என்னன்னா, எப்படி தசம பாகம் நியாயப்பிரமாணத்திற்கு முன்னதாகவே கற்பிக்கப்பட்டு நியாயப்பிரமாணத்தில் சேர்க்கப்பட்டதோ அதே போல அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் என்றால், விருத்த சேதனமும் நியாயப்பிரமாணத்திற்கு முன்னதாகவே ஆபிரகாமுக்கு கட்டளையிடப்பட்டது, பின்னர் நியாயப்பிரமாணத்தில் சேர்க்கப்பட்டது. ரட்சிக்கப்பட்டேன் அறிக்கை செய்கிறவனிடத்தில் தசம பாகம் கேட்கிறாயே, நீ அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறாயா? தசம பாகத்திற்கு ஈக்குவல் வெயிட் தானே விருத்த சேதன கட்டளையும். அப்ப ரெண்டுல நீ ஒன்ன கடைபிடிப்பா, ஒன்ன கடைபிடிக்க மாட்டியா? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, அதை போதிக்கிற பாத்தியா ஊழியக்காரன்னு சொல்லிக்கிட்டு நீ விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறியா? யாராவது தப்பா நினைச்சுக்கிட்டாங்க, என்ன இந்த ஆளு வேண்டாத வேலைலாம் பேசுறாருங்க. யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது சரின்னு தெரியும். சரி, இப்போ பாளையத்துக்குள்ள போறாங்க, மாபெரும் பாளையம். அதுக்குள்ள 2 வாலிபர்கள் மட்டும் போறாங்க, யோனத்தான். அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் இஸ்ரவேலர்களுடைய பார்வையிலே அவ்வளவு கீழ்த்தரமாக கருதப்பட்டார்கள். இப்போ துணிந்து இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, விருத்த சேதனம் இல்லாத அந்த பாளையத்திற்குள்ளே இவர்கள் துணிந்து போகிறார்கள். 14வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிங்க. 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 7வது வசனம் முதல். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம், இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடு கூட வருகிறேன் என்றான். அதற்கு யோனத்தான், இதோ நாம் கடந்து அந்த மனுஷரிடத்திற்கு போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம். நாங்கள் உங்களிடத்துக்கு வருமட்டும் நில்லுங்கள் என்று நம்மோடு சொல்வார்களானால் நாம் அவர்களிடத்துக்கு ஏறி போகாமல் நம்முடைய நிலையிலே நிற்போம். எங்களிடத்துக்கு ஏறிவாருன் என்று சொல்வார்களானால் ஏறிப்போவோம். கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இது நமக்கு அடையாளம் என்றான். அப்படியே அவர்கள் இருவரும் பெலிஸ்தரின் தானியத்திற்கு முன் தங்களை காண்பித்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தர், இதோ எபிரேயர் ஒளித்து கொண்டிருந்த வலைகளை விட்டு புறப்படுகிறார்கள் என்று சொல்லி தானியம் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுததாரியும் பார்த்து, எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய், தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிடப்போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான பயங்கரமாய் இருந்தது. பூமியும் அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான பயங்கரமாய் இருந்தது. நீங்க இந்த வேத புத்தகத்தில் நீங்க எந்த இடத்துல நீங்க வாசித்தாலும் சரி, விசுவாசத்தோடு கர்த்தருடைய காரியங்களை செய்யக்கூடிய மனிதர்கள் எந்த யுத்தத்திற்கு போனாலும் அந்த யுத்தத்திலே அவர்கள் கொண்டு குவித்த வீரர்களை போல பல 1000 மடங்கு வீரர்களை கர்த்தருடைய பயங்கரம் கொண்டு குவித்ததாக தான் நீங்கள் வாசிக்க முடியும். நியாயாதிபதிகளின் புத்தகம் 5வது அதிகாரத்துக்கு வருவீர்கள் என்றால், அங்கே பாராக்கு தெபோராள் என்கின்ற ஒரு ஸ்திரீ, அவன் நியாயம் விசாரித்து கொண்டிருந்தாள்.
அப்பொழுது பாராக்கை நோக்கி யுத்தத்திற்கு அனுப்புகிறாள். அந்த பாராக்கு வந்து அவர் சொல்கிறாரு, நீயும் வா, அப்போ தான் நான் போவேன், அப்படியெல்லாம் சொல்கிறாரு. அந்த சம்பவங்களெல்லாம் நீங்கள் வாசித்துக்கோங்க. இப்போது பாராக்கு யுத்தத்துக்கு போகிறாரு. அந்த பாராக்கு யுத்தத்துக்கு போகிறப்போ நீங்கள் 4:16 நியாயாதிபதிகள் 4:16 வாசிங்க. 15 13 வாசிங்க. நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 13வது வசனம் முதல். சிசெரா 900 இரும்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய அரோசேத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். அப்பொழுது தெபோரால் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசெராவை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். கர்த்தர் சிசெராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டயக்கருக்கினால் கலங்கடித்தார். சிசெரா ரதத்தை விட்டிறங்கி கால்நடையாய் ஓடிப்போனான். பாராக் ரதங்களையும் சேனையையும் புறஜாதிகளுடைய அரோசேத் மட்டும் துரத்தினான். சிசெராவின் சேனையெல்லாம் பட்டயக்கருக்கினால் விழுந்தது, ஒருவனும் மீதியாய் இருக்கவில்லை. யுத்தம் இது கானானியர்களோடு உள்ள யுத்தம். இங்கே சிசெரா என்பவன் கானானியர்கள் சார்பாக வந்தவன், பாராக் இஸ்ரவேல். இப்போ இங்கே யுத்தம் நடக்கிறது. 900 இரும்பு ரதங்கள் கொஞ்சம் தான் இல்லையா? அது 30,000 ரதம் இல்லை இல்லையா? சரி, அப்படி பார்க்குறப்ப இது கொஞ்சம் தான். ஆனால் இதை இந்த பாராக் வெற்றி கொள்கிறார். இந்த பாராக் வெற்றி கொள்வதற்கு இன்னொரு வசனம் 5வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 20வது வசனம். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசெராவோடு யுத்தம் பண்ணின. பார்த்தீங்களா? வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. ஒருவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தால், கர்த்தரை அவன் பூரணமாக பற்றி கொண்டால், ஏசாயா சொல்வதை போல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கின்றபடியினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தர் தன்னை நம்பினவர்களை கைவிடுபவர் அல்ல. எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை பூரணமாக நம்பிக்கொண்டு பூரணமாக பற்றி கொண்டால், அல்லது யாக்கோபு செய்தாரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று யாப்போக்கு ஆற்றங்கரையிலே, அதே போல கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டு, கர்த்தாவே இந்த விஷயத்திலே நீர்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும், நீர் இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி பூரண இருதயத்தோடு கர்த்தரை நாம் பற்றி கொண்டு விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கெஞ்சி மன்றாடும் பொழுது 30,000 ரதங்கள் அல்ல, 3,00,000 ரதங்கள் இருந்தாலும் கர்த்தர் அதை முறியடிப்பார். நாம் அல்ல, மனிதன் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் அல்ல, நாம் சார்ந்திருக்கிற கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இங்கே பாராக்கு சிசெராவோடு யுத்தம் பண்ணும் பொழுது பாராக்கு கொண்டு போட்டவர்களை விட வானத்திலிருந்து யுத்தம் உண்டாகி அந்த சிசெராவின் படையை தோற்கடிக்க செய்தது என்று நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இந்த யோனத்தான் என்பவர் பெலிஸ்தர்களுடைய படையோடு தன்னுடைய ஆயுததாரியாகிய வாலிபனை மாத்திரம் கூட்டிக் கொண்டு போய் விசுவாசத்தோடு அந்த சேனைக்குள்ளே போகிறார். அந்த சேனை முழுவதும் யோனத்தானுக்கு முன்பாக முறிந்து ஓடியது. யோனத்தானுக்கு முன்பாக அந்த சேனை முழுவதும் ஓடியது. 1 சாமுவேல் 14:15 வசனம் பின்பகுதியில் என்ன எழுதியிருக்கு பாருங்க. 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 15வது வசனத்தின் பின்பகுதி. பூமியும் அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான பயங்கரமாய் இருந்தது. ஆமா, பூமியும் அதிர்ந்தது. அந்த பூமி அதிர்ச்சி தேவனால் உண்டான பயங்கரமாக இருந்தது. அப்போ எதிரி படைகளுக்கு தங்களுடைய உள்ளத்திலே ஒரு தோல்வி அதிர்ச்சி உண்டாகிறது. அவர்கள் உடனடியாக யுத்தத்தை விட்டு புறமுதுகு காண்பித்து ஓடி போகிறார்கள். அதற்கு பின்னால் நடந்த சங்கதிகள் நமக்கு தெரியும். முழுமையான ஒரு வெற்றி சவுல் ராஜாவுக்கு கிடைத்தது. சவுல் ராஜா தன்னுடைய குமாரனுடைய சவுலுக்கு அந்த அளவு விசுவாசம் கிடையாது. அவருடைய குமாரனாகிய யோனத்தான் மூலமாக அவருக்கு வெற்றி கிடைத்தது.
சரி, இந்த யோனத்தானுக்கு இப்போ நான் முதல்ல அந்த மேட்டரில் இவர் யார், யோசுவாவுடைய வெற்றியின் ரகசியம் சொன்னேன். யோசுவாவுடைய வெற்றியின் ரகசியம், அவர் எப்பொழுதுமே தேவாலயத்தை விட்டு, அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தார். இப்போ இந்த யோனத்தானுடைய வெற்றியின் ரகசியம் என்ன? யோனத்தானுடைய வெற்றியின் ரகசியம் என்ன? 2 காரியங்கள். ஒன்று, அவர் கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். அந்த உறுதியான நம்பிக்கை அவருக்கு இருந்தது. 2வதாக நான் சொல்ல வேண்டும் என்றால், நியாயப்பிரமாணத்திலே மிக பிரதானமான வார்த்தை, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. இந்த யோனத்தான் தன்னுடைய தகப்பனாகிய சவுலை கனம் பண்ணினது போல நீங்கள் வேறே ஆட்களை பார்க்க முடியாது. இந்த பாருங்க, இந்த 30,000 ரதங்கள் உள்ள ஒரு பெரிய பெலிஸ்தருடைய சேனையை முறியடித்தார் யோனத்தான். ஆனால் சவுல் என்ன செய்தார் தெரியுமா? அதே 14வது அதிகாரத்தில் சவுல் ஒரு கட்டளை போட்டிருந்தார். வசனம் 24 வாசிங்க. 14:24. 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 24வது வசனம். இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையிலே பழி வாங்க வேண்டும், சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தபடியால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள். தேசத்து ஜனங்கள் எல்லாரும் ஒரு காட்டிலே வந்தார்கள். அங்கே வெளியிலே தேன்கூடு கட்டியிருந்தது. ஜனங்கள் காட்டிலே வந்தபோது இதோ தேன் ஒழுகிக் கொண்டிருந்தது. ஆனாலும் ஒருவனும் அதை தன் கையினாலே தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை. ஜனங்கள் அந்த ஆணை நிமித்தம் பயப்பட்டார்கள். யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையில் இருந்த கோலை நீட்டி அதன் நுனியினாலே தேன்கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக் கொண்டான். அதாவது யோனத்தான் பெருசாக ஒன்றும் போஜனம் பண்ணல. இவர் சவுல் மதீனமான ஒரு உத்தரவு போட்டார். அதாவது சாயங்காலம் வரைக்கும் யாரும் போஜனம் பண்ணக்கூடாதுன்னு. யாராவது யுத்தத்தில் ஈடுபட்ட ஜனங்களை நோக்கி நீங்கள் ஒன்றும் சாப்பிடாம பட்டினியாக கிடந்து யுத்தம் பண்ணுங்கடான்னு சொல்லுவாங்களா? இவர் முழு முட்டாளாக செயல்பட்டார் சவுல். யோனத்தானுக்கு இந்த சவுல் போட்ட உத்தரவு தெரியாமல் இவர் என்ன பண்ணிட்டார்? தேன்கூட்டை கம்பால் குத்தி ஒரு சின்ன துண்டு எடுத்து வாயில் போட்டார். அவருடைய கண்கள் தெளிந்தது. ஆனால் காரியம் வெளியான பொழுது சவுல் என்ன சொல்கிறார் பாருங்க. 44வது வசனம். 44வது வசனம். அப்பொழுது சவுல், யோனத்தானே, நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையில விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறோம். தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். எவ்வளவு ஒரு கொடூரமான ஆர்டரை சவுல் போட்டார். தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பார்க்கவில்லை. இந்த பெலிஸ்தருடைய கையிலிருந்து மீட்டு இஸ்ரவேலை ரட்சித்த ரட்சகன் என்றும் கவனிக்கவில்லை. தன்னுடைய உத்தரவு தெரியாததினால்தான் அந்த சின்ன தேன் துணிக்கையை அவர் சாப்பிட்டார். அதனாலே இது ஒன்றும் பெரிய தண்டனைக்குரியது அல்ல என்கின்ற அறிவு அவருக்கு வரவில்லை. யோனத்தானே, நீ சாகத்தான் வேண்டும் என்றார். ஜனங்கள் யோனத்தானை தப்புவித்தார்கள். ஆனால் இந்த யோனத்தான் தகப்பனை பகைத்தாரா? தகப்பனை பகைக்கவே இல்லை யோனத்தான். அது மாத்திரமல்ல, இந்த யோனத்தானை அவருடைய தகப்பனாகிய சவுல் இன்னொரு சந்தர்ப்பத்திலே அவர் தாவீதுக்கு நண்பராக இருக்கிறார் என்பதினாலே அவர் திட்டிய திட்டு இருக்கு பாருங்க. 1 சாமுவேல் 20வது அதிகாரம் வசனம் 30. 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவனின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனா? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான்.
யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும்? அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொன்று போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். என் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. தாவீது அடுத்து நம்ம பார்க்க போகிறது, யோனத்தானுக்கு அடுத்தாப்புல பார்க்க போகிறது தாவீதினுடைய விசுவாசம். தாவீது மாபெரும் ஒரு விசுவாச வீரர். அந்த தாவீதை யோனத்தான் நண்பராக்கி கொண்டார். இப்போ யோனத்தானும் தாவீதும் நண்பர்களாக இருப்பது சவுலுக்கு பிடிக்கவில்லை. தாவீதை கொண்டு போட வேண்டும் என்று முயற்சிக்கிறார் சவுல். ஆனால் யோனத்தான் அதற்கு தடையாக இருக்கிறார். அப்படி அவர் தடையாக இருப்பதினாலே அவர் கோபம் உண்டவராகி எப்படி பேசுகிறார் பாருங்கள். என்னெல்லாம் சொல்லுகிறார் அவனை பார்த்து, ரெண்டகமும் மாறுபாடும் உள்ளவனின் மகனே, ரெண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே. யாருக்காவது கோபம் வராமல் இருக்குமாயா? எல்லாருக்குமே கோபம் வரும். இப்போ பாருங்க, சவுல் செஞ்ச தவறுகள். முதலாவது அவர் செஞ்ச தவறு யோனத்தானே நீ சாகத்தான் வேண்டும் என்றார். ஜனங்கள் அவரை தப்புவித்தார்கள். இரண்டாவது, யோனத்தானின் தாயாரை இவர் அருவருப்பான வார்த்தைகளாலே பேசுகிறார், ரெண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனேன்னு. மூணாவது, சவுல் தானே ஈட்டியை எடுத்து யோனத்தானை கொலை செய்ய பார்க்கிறார். இவ்வளவு காரியங்களை அந்த சவுல் செய்திருந்தும் யோனத்தான் சவுலை விட்டு பிரிந்து போகவில்லை. சவுலோடு கூடவே அவர் இருந்தார். சரியா? கடைசி வரை சவுல் கடைசியாக பெலிஸ்தர்களோடு யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய வாழ்க்கையின் கடைசி யுத்தம். அந்த யுத்தத்திலும் யோனத்தான் தகப்பனை தனியாக விடவில்லை. தகப்பனுக்கு ஆதரவாக அந்த யுத்தத்தை நடத்துகிறார். 1 சாமுவேலின் புத்தகம் 31வது அதிகாரம், 1 சாமுவேல் 31 வசனம் 1 2. 1 சாமுவேல் 31வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினாதாவையும் மல்கிசூராவையும் வெட்டி போட்டார்கள். யோனத்தான் வெட்டி போடப்பட்டார். கடைசியாக சவுல் செய்த யுத்தத்திலே யோனத்தான் வெட்டி போடப்பட்டார். இந்த 2 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரத்தில், அப்படியே நெக்ஸ்ட் பேஜ், 1வது அதிகாரத்தில் வசனம் 23 வாசிங்க. அங்கே அப்போ இவர் நம்ம தாவீது யோனத்தானை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார். 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 23வது வசனம் முதல். உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள், மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. சரியா? உயிரோடு இருக்கையிலே சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள். யோனத்தான் தன் தகப்பனை பற்றி எந்த விதமான ஒரு கசப்பு உணர்வும் கொள்ளவில்லை. ஆனால் தகப்பனாகிய சவுல் யோனத்தானுக்கு செய்த அநியாயங்கள் அநேகம், அருவருப்பான காரியங்கள் அநேகம். ஆனாலும் அவர் தன் தகப்பனை நேசித்தார். தகப்பனத்திலே இன்பமும் பிரியமுமாக இருந்தார். மரணமும் இணைந்து சேர்ந்து மரித்தார்கள். நியாயப்பிரமாண கட்டளையின்படி தகப்பனை கனம் பண்ணின இவருடைய செயல்பாடு விசித்திரமானது, விசேஷித்தது. அதனாலே கர்த்தருடைய பிரியம் இவர் மேல் இருந்தது. கர்த்தருடைய பிரியம் யோனத்தான் மேல் இருந்தது. அப்படி என்றால் ஏன் போர்க்களத்தில் செத்தார் என்று கேட்காதீர்கள். இப்பொழுது அவர் சாக வேண்டிய தருணம், அடுத்து தாவீது அரியணையில் அமர வேண்டிய தருணம். அதனாலே யோனத்தான் சாகிறதற்கு கர்த்தர் அனுமதித்தார். யோனத்தான் விசுவாச வீரனாக, மாபெரும் வீரனாக, 30,000 ரதங்கள் உள்ள ஒரு சேனையை ஒருவனாக தன்னுடைய ஆயுததாரியோடு சென்று ஒருவராக எதிர்த்தார். அந்த சேனையை சந்தித்தார். யோனத்தானுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். அந்த மாபெரும் சேனையை யோனத்தான் வெற்றி கொண்டார். அது விசுவாசத்தினால் கிடைத்த வெற்றி. விசுவாசத்தினால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதனால் அருமையான சகோதர சகோதரிகளே, நாம்
தரிசித்து நடவாமல் நாம் விசுவாசித்து நடக்கிறோம். நாம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் நாம் விசுவாசித்து நடக்கிறோம் என்பதை நம்முடைய கிரியைகளிலே நாம் காண்பிக்கிறோமா? நம்மை பார்க்கிற ஜனங்கள் இவர்கள் மெய்யாகவே கர்த்தருடைய விசுவாசிகள், எந்த ஒரு காரியத்திற்கும் மனித தயவை நாடி போக மாட்டார்கள், கர்த்தரை சார்ந்து கொள்வார்கள், அவர்களுடைய கர்த்தர் இவர்களுக்கு வெற்றியை கொடுப்பார் என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய விசுவாச ஜீவியம் நம்மிடத்திலே இருக்கிறதா என்பதை நம்மளை நாமே சோதித்தறிந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். விசுவாச ஜீவியம் வெற்றியின் ஜீவியம். அந்த ஒரு வெற்றியின் ஜீவியம் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரதர் கண்ணன், இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சரியாக புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். நன்றாக புரிந்தது. இன்னும் கூட ஒவ்வொரு மனிதனுடைய விசுவாச வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாச வாழ்க்கை பெறப்படும். நான் இன்னும் கூட உங்களுக்கு கர்த்தருக்கு சித்தமாக்கி இந்த மீட்டிங், இந்த கூட்டம், இந்த ஆய்வு நாம் அடுத்த வாரம் மேற்கொண்டால் ஈசாயின் குமாரனாகிய தாவீது கர்த்தருடைய இதயத்திற்கு ஏற்றவராக இருந்தார். அது எதனால், எப்படி ஒன்னொன்றுக்கு நம்ம ரீசன் சொல்றோம். யோசுவாவுடைய விசுவாச வாழ்க்கைக்கு காரணம் சொன்னோம், யோனத்தானுடைய விசுவாச வாழ்க்கைக்கு காரணம் சொன்னோம். அதே போல அடுத்த வாரம் ஈசாயின் குமாரனாகிய தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவராக இருந்தார். அது எப்படி என்பதை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நாம் ஆராய்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.